வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப குயிக்காக 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்க போகிற ஒரு பெரட்டல் பார்க்க போகிறோம். பருப்பு பெரட்டல். காய்கறி எல்லாம் சரியாக கிடைக்காத இந்த சமயத்தில் ஒரு அருமையான சைட் டிஷ். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, மெயினாக ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் எடுத்துட்டுருக்கேன். பூண்டு கொஞ்சம் உரித்து ஒரு 10 பல்லு ஒன்றும் பாதியமாக அப்படி தட்டி வச்சுட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சீரகம் கண்டிப்பாக வேணும் தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுந்து தாளிக்க. இது துவரம் பருப்பு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து 2 விசில் வச்சு கொஞ்சம் பருப்பு தெரிகிற அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப 3 விசில்ஸ் விட்டுதாடிங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். 1 விசிலும் ரொம்ப பருப்பாக இருக்கும். ஸோ 2 விசில் அதுலேயும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டர். இது வெங்காயம் கண்டிப்பாக நீல வாக்கில் தான் வெட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறியிருக்கேன். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம், சீரகம் போடுறோம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலையை போடுறோம். அது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போடலாம். பூண்டு ஃபஸ்ட்டு போடாதீங்க, ஏன்னா இந்த பூண்டோட தன்மை எண்ணெயில் பட்ட உடனே கொஞ்சம் ரொம்பவே வதங்கி முறிஞ்சு போயிடும். ஸோ எனக்கு இந்த பெரட்டலில் இந்த பூண்டு ரா ஸ்மெல்லாக வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு சும்மா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதக்குறோம். ஆக்சுவலி இது நல்லா வதங்கக்கூடாது, ஓவர் குக் ஆகக்கூடாது. இதில் எதுவுமே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். இப்போ பூண்டு போடலாம். இப்போ இந்த வெங்காயம் சூட்டோடும் ஆயிலும் இருக்குது அதில். இப்போ பூண்டு வதங்கும் போது வெங்காயத்தோடு சேர்ந்து கரெக்டான அந்த பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக பெரட்டலில் இறங்கும். இதில் ஸ்பைஸே அந்த பூண்டு மட்டும்தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ். பருப்பு ரொம்ப சாஃப்டாக வெந்ததுனால இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா நறுன்னு இருக்கணும். அதுதான் இதோட ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். ஸோ இப்போ தேவையான அளவு சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு கலக்கலாம். ஸோ ரொம்ப சிம்மில் மூடி வச்சு ரொம்ப நேரம் வதக்கி எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டாலும் அந்த வெங்காயம் எல்லாம் சாஃப்டாகிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ பருப்போட சாஃப்ட்னஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போடுற ஐட்டம்ஸ் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க சொல்லியிருக்கேன் நான், வெங்காயம் பூண்டு எல்லாமே. ஸோ ரொம்ப அருமையான டிஷ், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் பாட்டி எல்லாம் பண்ணுற ஒரு டிஷ், ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஓல்டு டிஷ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் மறந்தே இருப்பீங்க இதை. ஸோ ஜஸ்ட் அ ரீகலெக்ஷன். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஸோ வெங்காயம் எதுவும் அந்த டிரான்ஸ்பரன்சி கூட வரக்கூடாது, அதுக்குள்ளவே மிளகாத்தூள் போடுறோம். அந்த மிளகாத்தூள் ஆக்சுவலி அதில் இருக்க எண்ணெயிலேயே உடனே அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். ஸோ நல்ல ஒரு கலக்குறோம். வெங்காயம் பூண்டு அந்த பச்சை மிளகாயோட மிளகாத்தூள் கலக்கணும், அவ்வளோதான். அந்த ஆயில் படும்போதே அதோட நேச்சர் இதுவாகிட்டு நல்லா நார்மலாக வந்துடும். அது வாசனையெல்லாம் இல்லாமல் அதோட மிர்ச்சி மட்டும் உரைக்கும் நல்லா. ஸோ இந்த பதம் போதும். இப்போ அடியில் லைட்டாக அந்த தவாவில் ஒட்ட ஆரம்பிக்கும், கடாயிலையோ தவாலையோ. அந்த டைமில் பருப்பு கொட்டிட வேண்டியது தான். ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கூட வெங்காயம் ரொம்ப வதங்கி சாஃப்டாக ஆகிடும். ஸோ இது கரெக்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்க பருப்பை தூக்கி அதில் கலந்துக்கலாம். ஸோ இது 100 கிராம் பருப்பு நான் எடுத்தேன். அதுக்கு இந்த அளவு வெங்காயம் பூண்டு கரெக்டாக இருக்கும். ஸோ கலக்குறீங்க. பருப்பு பெரட்டல் ரெடி. மோர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்துங்க. அண்ட் ப்ரோட்டீன் ரிச். அண்ட் காய் இல்லைன்னா சடனாக சைட் டிஷ்க்கு யோசிக்கவே தேவையில்லை, இதை பண்ணிடலாம். எந்த சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடுமே இது நல்லா எடுக்கும். இப்போ உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை முதல் போட்டதே கரெக்டாக இருக்குன்னா விட்டுடலாம். ஸோ பெரட்டல் ரெடி. இதில் நெய் அது இது எதுவும் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா அந்த பழங்காலத்து டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பெரட்டல். கண்டிப்பாக செய்கிறீங்க. சப்பாத்தியோடும் ரொம்ப நல்லா ஃபிட் ஆகும் இது. ஸோ அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இட்ஸ் ரெடி டு ஈட் நவ். செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ். பருப்பு வேக வைக்கும் போது மட்டும் கரெக்டாக பார்த்து வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ எக்ஸலண்ட் டிஷ். நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட தூண்டும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ரசத்துக்கு தான் ஃபஸ்ட்டு காம்பினேஷன்.
சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கே ட்ரை பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.